உங்களுக்கு தெரியும், we are in a series of message called greatness அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாரமாக நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து நம்ம இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே ஈஸ்டர் சண்டேவையும் பாம் சண்டேவையும் விட்டுட்டு மீதி எல்லா நாளும் நம்ம இந்த கிரேட்னஸ்ங்கிற டாப்பிக்லேயே நம்ம ஆண்டோடைய வார்த்தையை பார்த்துட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல சவுலோட லைஃப்லேருந்து கொஞ்சம் சரியாக பாருங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், எப்பா நானே பெரிய காரியங்களை செய்தேன், நான் என்ன நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா என்னை விட நீங்கள் இன்னும் பெருசாக செய்வீங்கன்னு இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ம கேட்டோம். மூன்றாவதாக, இஸ்ரவேலர்கள் அவருடைய லைஃப்லேருந்து கொஞ்சம் சரியாக முடிவெடுங்க அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். அடுத்து, அப்போஸ்தலனாகிய பவுல், எப்பா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த கிரேட்னஸ், அது செயல்பட தேவையான வல்லமை அது வேற எங்கேயும் இல்லைப்பா, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்ன பவுலோட அட்வைஸை நம்ம கேட்டோம். அதற்கு பிறகு இஸ்ரவேலுடைய 2 கோத்திரத்தார் அவங்களோட லைஃப்லேருந்து போதும்னு இருக்காதீங்க அப்படிங்கிற லெசனை நம்ம கேட்டு நம்ம பார்த்தோம். காலேபோட லைஃப்லேருந்து கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற லெசனை நம்ம பார்த்தோம். மறுபடியும் இயேசு நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார், நீங்கள் கிரேட்டாக இருக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் தாக்கமுள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிற அட்வைஸை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள்லேருந்து நம்ம கேட்டோம். பிறகு ஆபிரகாம் அவரோட லைஃப்லேருந்து நம்ம பார்ட்னரோட கையை பிடிங்க, நீங்கள் கிரேட்டாக ஆகணும்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் பார்ட்னர் கையை பிடிங்க, அந்த பார்ட்னர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தர் அப்படிங்கிறத ஆபிரகாமோட லைஃப்லேருந்து நம்ம பார்த்தோம். பிறகு தாவீதோட என்ட்ரி உள்ளே வந்துச்சு. அவர் நமக்கு சொன்னார், இதெல்லாம் உங்களோட முடியறதில்ல, இது உங்களையும் தாண்டி ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனாக கடந்து வருகிற, இது ஒரு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இந்த கிரேட்னஸ்ங்கிறது உங்களில் ஆரம்பித்து உங்களிலே முடிய போகிறதில்ல, அது எந்த அளவுக்கு பெருசுன்னா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது, அது உங்களோட முடியறதில்லை அப்படிங்கிற வார்த்தையை தாவீது சொன்னதை நம்ம கேட்டோம். மறுபடியும் ஆபிரகாமுக்குள்ளே நம்ம வந்தோம். ஆபிரகாமோட லைஃப்லேருந்து ஆண்டவரோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நம்ம சிலதெல்லாம் சுமக்க ஆரம்பிக்கிறோம், அந்த மகிமையை நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக போன வாரத்தில் அந்த சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னென்ன ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் சுமந்ததை நீங்கள் பிரசவிங்க அப்படின்னு போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி நாம் நெகேமியாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பிரவேசிங்க அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம இந்த கிரேட்னஸ்க்கான இன்னொரு அடுத்த லெவலுக்குள்ளே இன்னொரு லெசனுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். த புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் நம்பர் 9 verse நம்பர் 15. நெகேமியாவினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்களா? சேர்ந்து நம்ம எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு, மறுபடியும் ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு. Sometimes we expect God to spoon feed us. அதிகமான நேரத்தில் விசுவாசிகள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ஊட்டி விடணும், அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை, பிளெஸ்ஸிங்ஸை நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், அவரே அதை ஒரு கலரான பேப்பரில் ரேப் பண்ணி அதை ஒரு ப்ரெசென்ட் ஆக்கி என் கையில் கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு அவர் போயிடணும், நான் வாங்கி அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பல சமயத்தில் we expect God to spoon feed us. ஆண்டவர் ஊட்டி விடணும், ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஆண்டவரே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நம்ம பல சமயத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு. பட் த ட்ரூத், உண்மை என்னென்னா, இட் டஸ் நாட் ஹேப்பன் இன் தட் வே. அது அப்படி நடக்கிறதில்ல. நாம் என்ன செய்யணும்னா, சில சமயம் நாம் நகர்ந்து முன்னாடி போகணும், நாம் ஃபார்வர்டில் மார்ச் பண்ணி நாம் பொசஸ் பண்ணணும், நாம் சுதந்திரிக்கணும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சொல்லுங்கள், தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் என்ன செய்யணும், அவர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணிட்டு முன்னாடி நடந்து அவர் கொடுத்ததை நாம் என்ன செய்யணும், பொசஸ் பண்ணணும், சுதந்திரிக்கணும். இந்த வாக்குத்தத்தை இன்னைக்கு ராத்திரி நம்ம வாசிச்ச அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை
சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று நீர் அவர்களுக்கு go into possessங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். go in and possessன்னு அந்த வார்த்தை சொல்லலை. உள்ள போய் அப்புறமா சுதந்திரிங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லலை. மாறாக அந்த வார்த்தை சொல்லுது go in to possess. சுதந்திரிக்கிறதுக்கு உள்ள போங்க அப்படின்னு என்ன சொல்லுது? அப்போ உள்ள போய் சுதந்திரிக்கிறதுக்கும் சுதந்திரிக்கிறதுக்கு உள்ள போங்கன்னு சொல்றதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா நல்லா. go in and possess இல்லை, go in to possess. உள்ள போய் சுதந்திரிங்க இல்லை, சுதந்திரிக்க போங்க உள்ள அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேவியர்கள் நெகேமியாவோட புஸ்தகத்துல அந்த அலங்கமெல்லாம் கட்டப்பட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி அவர்களுக்கு முன்பதாக நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் வாசிக்கப்படுகிறது. அதில் லேவியர்களாகிய சிலர் அதை எடுத்து வாசிக்கிறாங்க. அப்போ அவங்க அதை வாசிக்கிற அந்த வார்த்தையை தான் நாம் இப்போ இன்னைக்கு ராத்திரி அந்த 9ஆம் அதிகாரத்தோட 15வது வசனத்தில் வாசிச்சோம். ஆண்டவரே, நீர் அவர்களை நடத்தி, நீர் அவர்களை உங்களோட தனி ஒருவனாக இருந்த ஆபிரகாமை வெளியில கூப்பிட்டு வந்து அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவரோடு கூட நீர் இருந்து அவரை நடத்தி கொண்டு வந்து எல்லா தடைகளையும் தாண்டி கொண்டு வந்து நிப்பாட்டி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீங்க, எப்பா சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று நீர் அவர்களுக்கு, பிரவேசிச்சு சுதந்திரிங்கன்னு இல்லை, சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று நீர் அவர்களுக்கு. அதனால தான் நான் மறுபடியும் ஒரு தடவை நான் சொன்ன அந்த வார்த்தையவே திரும்ப சொல்றேன். நம்ம நிறைய தடவை ஆண்டவர் நம்மளை ஸ்பூட் ஃபீன் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லா நேரத்துலையும் அப்படியே நடக்கிறது இல்லை. நாம முன்னாடி போய் நாம ஸ்டெப் எடுத்து வச்சு நாம காலடி எடுத்து வச்சு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் சுதந்திரிக்க போறேங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நாம இறங்கி சுதந்திரிக்கணும் இந்த ஆண்டுல. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றேன்? சுதந்திரிக்க பிரவேசிங்கன்னு சொல்லும் போது உள்ள போகும்போதே என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கணும்னா, என்னோடத நான் எடுத்து அனுபவிக்க போறேன், நான் எடுத்து வாழ போறேன். சுதந்திரிக்க பிரவேசிங்கள். உள்ள போய் அவங்க கிட்ட கேளுங்க, கெஞ்சுங்க, பிச்சை எடுங்க அப்படியெல்லாம் ஆண்டவர் சுதந்திரிக்க பிரவேசிங்கள். கோ இன் டு possess. அப்போ உள்ள போகும்போது கோ இன் டு possessனா சுதந்திரிக்க பிரவேசிங்கள்னா உள்ள போகும்போதே என்ன மாதிரியான மைண்ட் செட்? ஒரு விஷயத்தையும் சுதந்திரிக்க நினைக்கும் போது என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்குன்னா, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இது என்னோடது, எனக்கானது, அதை நான் என்ன செய்வேன், நான் சுதந்திரிப்பேங்கிற மைண்ட் செட்டோட அதுக்கு தடையா அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் தள்ளிட்டு என்னோடதை நான் சுதந்திரிப்பேங்கிற அந்த மைண்ட் செட். சுதந்திரிக்க பிரவேசிங்க. அங்க போய் தோத்துட்டு வந்துடாதீங்க, பக்கத்துல வரைக்கும் போயிட்டு இழந்துட்டு வந்துடாதீங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு அதை வாழாம அனுபவிக்க முடியாம போயிடாதீங்க. அவர் சொல்றாரு சுதந்திரிக்க பிரவேசிங்க. அப்ப என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும்னா, எனக்கு நான் அதை பொசஸ் பண்றதுக்கு, நான் அதை ஆள்றதுக்கு, நான் அதை அனுபவிக்கிறதுக்கு நீ தடையா இருப்பேன்னா உன்னை தள்ளிட்டு, அது என்ன வல்லமையா இருந்தாலும் அதை தள்ளிட்டு சுதந்திரிக்க பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை இப்ப நம்ம வாசிச்சோம். அப்படின்னா நான் உள்ள போய் பாடுபட்டு சேர்த்தி வச்சு பாதுகாத்து அனுபவிக்கிறது அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லை. முதல் வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். அந்த ப்ராசஸ் இங்கே இல்லை. சொல்லுங்க, அந்த ப்ராசஸ் இங்கே இல்லை. சத்தமாக சொல்லுங்க, அந்த ப்ராசஸ் இங்கே என்ன ப்ராசஸ்னா, ஏற்கனவே ஒருத்தர் எனக்காக வாங்கி கட்டி தோண்டி கட்டி பாதுகாத்து வளர்த்தி செட் பண்ணி வச்சிருக்கார். நான் என்ன செய்யணும்னா சுதந்திரிக்க பிரவேசிக்கணும். எத்தனை பேர் புரிஞ்ச ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் போய் வாங்கி வெட்டி கட்டி தோண்டி அப்படி இல்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் அவருடைய திவ்ய ஆலோசனையினால எனக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணின என்னுடைய தேவனாக இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் எனக்காக அங்கங்க என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா அவர் ஸ்டாப்பின் பண்ணி வச்சிருக்கார். நான் என்ன செய்யணும்னா சுதந்திரிக்கிறதுக்கு பிரவேசிக்கணும். அவ்வளோதான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரஜினி சொன்ன மாதிரி உள்ளே போ, அவ்வளோதான். வேற ஒரு வார்த்தையும் இல்லை. அதுக்கு ஒரே இதுதான். நீ சுதந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, உள்ளே போ, அவ்வளோதான். உள்ளே போ. வேற எந்த உள்ளே போகும்போதே என்ன மைண்ட் செட்டோட போறேன்னா, அது என்னோடது, எனக்கானது, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேங்கிற அந்த மைண்ட் செட்டோட சுதந்திரிக்க பிரவேசி. அதுதான் மோசேக்கு சொல்லும்போது என்னாகமத்தினுடைய புஸ்தகத்தில் மோசையோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்னாகமம் 33வது அதிகாரத்தில் பேசும்போது சொல்லுவார், அவங்கள உள்ளே போக சொல்லு. யாரெல்லாம் உள்ளே போகிறீங்களோ நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு தடையாக அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் துரத்தி விட்டுட்டு உங்களோட நீங்கள் என்ன செய்யுங்க, பொசஸ் பண்ணுங்க, சுதந்திரிங்க. ஐயோ நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நான் துரத்த மாட்டேன், அப்படிலாம் மெனக்கட மாட்டேன், அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னா
நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைப்பா, உங்களுக்கு உபத்திரவம் தான் அப்படின்னு என்னாகமம் 33 அதிகாரத்தோட 50லேருந்து 56 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் மோசையோடு கூட பேசி சொல்லும்போது சொல்லுவார், உள்ளே போங்க போங்க, யாரெல்லாம் தடையாக இருக்கிறாங்களோ நீங்கள் சுதந்திரிக்கிறதுக்கு, நீங்கள் பொசஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆள்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு எதெல்லாம் அங்கே பிரச்சனை இருக்கோ அவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை சுதந்திரிங்க. அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட வேண்டியதை துரத்தி விடாமல், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாமல், நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியதை பிடிக்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாக மாறிடுவாங்க, நீங்கள் அவங்க உங்களுக்கு வேதனையாக மாறிடுவாங்க. அப்போ நான் நினச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியாது, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக வேதனை தான் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை எண்ணாகமத்தோட புஸ்தகத்தில். அப்போது இந்த 2024க்குள்ளே பிரவேசித்தவங்களை நான் 2 கேட்டகரியாக நாம் இன்னைக்கு ராத்திரி பிரிக்கணும். 2 sets of people. சொல்லுங்கள், 2 வகையான ஜனங்கள். சத்தமாக சொல்லுங்கள், 2 வகையான ஜனம். ஒரு கூட்டம், they just want to merely pass this 2024. சும்மா கடந்து போனால் போதும், இத்தனை வருஷம் கடந்த மாதிரி, 2019 கடந்த மாதிரி, 20 கடந்த மாதிரி, 22 கடந்த மாதிரி, 23 கடந்த மாதிரி, 24 கடப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் மக்கள். இன்னொரு பக்கம் சும்மா கடக்கிறதில்ல. இந்த 2024 கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தின் ஆண்டாக, நான் சுதந்திரிக்கிற ஆண்டாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறனால நான் இதை சும்மா கடந்து போக மாட்டேன். இந்த 2024 தேவன் எதையெல்லாம் எனக்காக ப்ரீடெஸ்டைன் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ அதையெல்லாம் நான் சுதந்திரிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். ரெண்டே கேட்டகரி தான், அவ்வளோதான். ஒருத்தங்க அப்படியே போவோம், அப்படியே நம்ம என்ன செய்வோம், அது போகிற போக்கில் நம்ம போவோம், எல்லா வருஷத்தையும் கடந்த மாதிரி இந்த வருஷத்தையும் கடப்போம். நம்ம வாங்குகிற சம்பளத்தை வாங்கி, நம்ம எப்படியோ கடனை உடனே வாங்கி வட்டியை கட்டி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியோ இந்த வருஷத்தையும் ஆற்றி நூற்றி கடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரில் இருக்கிறவங்க ஒருத்தங்க. இன்னொரு செட்டு இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நான் சுதந்திரிக்க நான் நம்புகிறேன் இந்த 2024க்குள்ளே கர்த்தர் என்னை உங்களையும் கொண்டு வந்தது சும்மா கடந்து போகிறதுக்காக இல்லை, இந்த 2024 கடத்தி கொண்டு போகிறதுக்காக இல்லை, சுதந்திரிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்காருன்னு நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இங்கே ஃபெயில் ஆகிறதுக்காக இங்கே இல்லை, தோத்து போகிறதுக்காக இங்கே இல்லை, ப்ரிவைல் ஆகிறதுக்காக இருக்கிறோம், மேற்கொள்றதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக நானும் நீங்களும் இங்கே. இவ்வளோ தூரம் நம்ம எத்தனையோ தடைகளை நம்ம வாழ்க்கையில், நம்ம எத்தனையோ போராட்டங்களை, பிரச்சனைகளை, வேதனைகளை, அக்கினி சூளைகளை, எத்தனையோ விஷயங்களை கடந்தோம். கர்த்தருடைய உதவியோடு கடந்தோம். அவருடைய கரம் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது என்னை உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஏமாத்துறதுக்கு இல்லை, மாறாக என்னை உங்களையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இன்னொரு படி என்னை உங்களையும் மேலே கொண்டு போகிறதுக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த 2024க்குள்ளே ஆண்டவர் என்னை உங்களையும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உயிரோட வச்சிருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒரு சித்தம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த சித்தம், அந்த நோக்கம் கண்டிப்பா சின்னதா இருக்காது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் அந்த வார்த்தைக்கு சொல்றேன்? கண்டிப்பா என்ன பத்தின ஆண்டவருடைய பிளான் கண்டிப்பா சின்னதா இருக்கவே இருக்காது. அவருடைய தீமைக்கல்ல, எல்லாம் நன்மைக்கா அவர் என் மேல் என்ன செய்கிறார்? He's mindful of me, English Bible says. அவரோட முழு மண்டைக்குள்ளேயும் யோசனைக்குள்ளேயும் நான் தான் இருக்கேனா, உன்னை பற்றி தான் அவர் சிந்திக்கிறாராம். அதுவும் உனக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலாங்கிறதுக்காகவே என்ன செய்கிறாராம், அவர் சிந்திக்கிறாரா. ஒருவேளை இந்த 2024 நமக்கு ஒரு சக்ஸஸாக அவர் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருந்திருந்தாருன்னா 2023 டிசம்பர் 31 ராத்திரியே நாம் செத்து தொலைஞ்சிருந்திருக்கலாம். மாறாக 2024 ஜனவரி 1க்குள்ளே உள்ள வந்து இப்போ ஏப்ரல் மாதம் 20 வரைக்கும் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவர் என்னை உங்களையும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது நானும் நீங்களும் தோற்று போகிறதுக்காக இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகி உட்காரதுக்காக இல்லை, மாறாக ஜெயிக்கிறதுக்காக, மேற்கொள்றதுக்காக, ப்ரொமோட் ஆகிறதுக்காக, இன்னும் உயர்றதுக்காக, இன்னும் பெரிய வாழ்க்கையை வாழ்றதுக்காகத்தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை வழிகள் நம்ம கடந்து வந்தோம், எத்தனை பாதைகள்லாம் கடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள்னு மோசஸ் ராஜசேகர் அழகாக பாடின மாதிரி எத்தனை பாதைகள் வழியாக கடந்து வந்தோம். கர்த்தர் இருந்தார். தாவீது சொன்ன மாதிரி அவர் மாத்திரம் நம்ம கூட இல்லாமல் இருந்தால் மனுஷங்க நேரம் நம்ம மேலே என்ன செஞ்சுருந்துருப்பாங்க? ஏறி நடந்திருப்பாங்க. அப்படின்னா நம்மளை புதைச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ தானே ஏறி நடக்க முடியும் நம்ம மேலே. அத்தனையை தாண்டி, அத்தனை வழிகளை தாண்டி ஆண்டவர் என்னை உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது நம்ம ஏமாந்து போகிறதுக்காக இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை, கன்சியூம் ஆகிறது. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் சொன்னாங்க. எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. அட பாவிகளா, 100 கணக்கான வருஷமாக உங்களை காப்பாற்றி
உங்களை 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 எத்தனையோ பேர் எழும்பி உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ செய்த போதும் உங்கள் வம்சத்தை அழியாமல் பாதுகாத்து உங்கள் கால்கள் வீங்காமல் உங்களை சமுத்திரத்தை பிளந்து எத்தனை அற்புதமாக கர்த்தர் உங்களை நடத்தி கூட்டிகிட்டு வந்தது, கொண்டு வந்தது. அங்கே பிரேத குழி இல்லாமல் 2023 உங்களை கொல்ல வழி தெரியாமல் 2024 உங்களை கொல்றதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வரல. 2023 உங்களை கடங்காரனா தரித்திரம் பிடிச்சோன்னா உட்கார வைக்க தெரியாமல் 2024 கடங்காரனா தரித்திரம் பிடிச்சோன்னா உட்கார வைக்கிறதுக்காக ஆண்டவர் 2024 அவங்க சொன்ன மாதிரி அங்க பிரேத குழி இல்லைனா இங்க கொண்டு வந்தீர். இல்ல அதுக்காக ஆண்டவர் கொண்டு வரல. மாறாக நீங்க நீங்க வெட்டாத கிணறு, நீங்க நடாத தோட்டங்கள், நீங்க கட்டாத வீடுகள், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கத்தான் ஆண்டவர் 2023 தாண்டி, இல்லைன்னா நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சந்திச்ச எத்தனையோ போராட்டங்களை தாண்டி என்னை உங்களையும் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறது, இந்த செய்தியை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறது, நாம சில நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காகத்தான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya சத்தமா ஹalleluya. நல்ல ஒரு ஹalleluya சத்தமா சொல்லுங்க. அதுதான் எவிடன்ஸ் நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னு. எவ்வளவு ட்ரை பண்ணா பிசாசு உங்களை முடிச்சிடணும். பக்கத்துல பாருங்க, இல்லைன்னா உங்களை நீங்களே பாருங்க, உங்களை நீங்களே கிள்ளி பாருங்க. உங்களுக்கு இப்பவும் உயிர் இருக்கு, நீங்க இருக்கீங்க அப்படின்னா பிசாசு இன்னொரு தடவை உங்ககிட்ட தோத்து போயிட்டான். உங்களை கொல்லணும், உங்களை முடிக்கணும், உங்களை அழிக்கணும்னு அவன் போட்டிருந்த திட்டத்தில் அவன் இன்னொரு தடவை தோத்து போயிட்டான். இதோ நீங்கள் உயிரோட நல்ல மைண்டோட ஒரு தேவ சமூகத்தில் உட்காந்து நல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவே எவிடன்ஸ் தான் நீங்கள் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எத்தனை பேர் ஒரு ஹalleluya சத்தமா சொல்? ஹalleluya. நீங்கள் 10ஓட 11 இருக்க போகிறது இல்லை. இனி வருகிற நாட்களில் you are going to be a count. நீங்க குறிப்பிடத்தக்க ஒருத்தங்களா என்ன செய்ய போறீங்க? உங்களை கடந்து போக முடியாது, உங்களை எளிதில் கடந்து போக முடியாது. people cannot just pass just like that. அப்படி உங்களை கடந்து போக முடியாது. உங்களை அவங்க நிறுத்தி உங்ககிட்ட வரும்போது அவங்க ஸ்லோ டவுன் ஆகி தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டு தான் ஆகணும். உங்களை பார்த்தா எந்திரிக்கத்தான் வேணும், உங்களை பார்த்தா கனம் பண்ணத்தான் வேணும். நீங்கள் கூட்டத்தில் 10ஓட 11 நீங்கள் இல்லை. God has some special preferences over you. உங்கள் மேலே தேவன் விசேஷ நன்மைகளை வச்சிருக்கார். அதை சுதந்திரிக்கிறதுக்காக நீங்களும் இங்கே இருக்கிறோம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்கிறீங்க? possess சுதந்திரிங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் மீன்ஸ் டு ஓன்னு அர்த்தம். சுதந்திரிக்கிறது அப்படின்னா ஆள்றது, அதை ரூல் பண்றது, அதை ஓன் பண்றது, எனக்கு சொந்தமாக்கி ஓன் பண்றதுன்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி டு மேக் இட் யோர் ஓன், அதை உங்களுக்கு சொந்தமா மாத்திக்கிறது. அது வரைக்கும் அது யாருக்கு வேணா சொந்தமா இருக்கட்டும், இன்னாருக்கு மாத்திரம்தான் அது சொந்தமாகும்னு ஒருவேளை இருக்கட்டும். பொசஸ்ன்னு சொல்லும்போது அதை எனக்கு சொந்தமாக்கிக்கிறது. எத்தனை பேர் சத்தமாக ஆமென் சொல்றேன்? பொசஸ்ன்னு சொல்லும்போது அதை என்னோட கவுண்ட்ல எச்சுப்படுத்திக்கிறது, என்னோட சொத்தா மாத்திக்கிறது. நான் சுதந்திரிக்கிறதுங்க போது என் சொத்தோட அளவு இன்னொரு மடங்கு என்ன செய்ய போகுது? இப்போ ஆளுங்கட்சி இருக்கிற மினிஸ்டர்ஸை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு போன வருஷம் அவங்களோட சொத்து மதிப்பு இவ்வளவா இருந்துச்சு, இந்த வருஷம் அவங்களோட சொத்து மதிப்பு இவ்வளவா இருக்குன்னு என்ன செய்கிறாங்க, அதை ஒரு குற்றமாக சொல்லி கேட்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பொசஸ்னா அதுதான் உங்களோட சொத்தோட எண்ணிக்கையில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறது. உங்கள் பாதையில் எதையெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுதந்திரிக்கிறீங்களோ அதையெல்லாம் சேர்த்திக்கிறது, அதெல்லாம் கவுண்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரிக்கிறதுன்னு அர்த்தம். சுதந்திரிக்கிறதுனா என்ன? தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்துட்டு தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிறது. இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் த்ரைவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா த்ரைவ்னா வளம் கொளிக்கிறது, இருக்கிற அளவை விட கெப்பாசிட்டியை விட அதிகமாக பொங்கி வழியிறது. சுதந்திரிக்கிறதுனா த்ரைவ்ஃபுல்லான லைஃப், பயங்கர ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை, அதுதான் சுதந்திரிக்கிறதுனா உயர பறக்கிறது, டு சோர் ஹை. சுதந்திரிக்கிறதுனா திருப்பு முனையை பெற்றுக்கொள்ள. சுதந்திரிக்கிறதுனா இன்க்ரீஸ் இன் ஆல் லெவல், எல்லா ரீதியிலையும் சுதந்திரிக்கிறதுனா அதை டாமினேட் பண்றது, அது மேல ஆளுமை செலுத்துறது. சுதந்திரிக்கிறதுனா அதை நமக்கு சப்டியூ பண்ணி கீழ்படுத்துறது. சுதந்திரிக்கிறதுனா நம்ம எல்லைகளை பெருசா விரிவா மாத்துறது, அதுக்கு பேர் தான் சுதந்திரிக்கிறது. அவர் அப்படிப்பட்ட கேட்டகரியில், நான் சொன்ன மாதிரி 2 கேட்டகரி. ஒருத்தங்க சும்மா கடந்து போனால் போதும்னு நினைக்கிறவங்க, 2024 எப்படியாவது கடந்து 2025 உசுரோட போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க. இல்லை, சுதந்திரிக்கணும். எனக்குன்னு அதை சொத்தா மாற்றிக்கணும், எனக்குன்னு அதை சொந்தமாக மாற்றிக்கணும், என்னோட ஆளுமை அது மேலே செலுத்தி அதை எனக்கு பிடிச்சு வச்சுக்கணும். த்ரைவ்ஃபுல்லாக
வளம் கொளிக்கிறவனா அதை நான் அனுபவிக்கிறவனா நான் இருக்கணும். அதன் மேல இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நான் ரிசீவ் பண்ணிக்கணும். எல்லா ரீதியிலையும் திருப்பு முனையை பெற்றுக்கொள்ளணும். எல்லா ரீதியிலையும் எல்லா வகையிலையும் இன்க்ரீஸ்ட் இன் சைஸா அவங்க தான் யாருன்னா சுதந்திரிக்கிறவங்க. கடந்து போறவங்க அவங்களோட கேட்டகரி. அவங்க எப்படி இந்த வருஷத்தை ஆரம்பிச்சாங்களோ அப்படியே இந்த வருஷத்தை முடிப்பாங்க. நீங்கள் என்னோட இந்த 2024 கடை டிசம்பர் 31 ராத்திரி புது வருஷ ஆராதனைக்கு முன்னாடி நிற்கும்போது இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் கடந்து போனவங்களா சுதந்திரிச்சவங்களாங்கிறத 2024 டிசம்பர் 31 ராத்திரி நம்ம இங்கே அடுத்த 2025க்கான ப்ரேயரில் நிற்கும்போது யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த 2024 சும்மா கடந்து தான் போனீங்களா, இல்லை எதையெல்லாம் நீங்கள் உங்களோட கவுண்ட் அப் பண்ணிக்கிட்டீங்க, எதையெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக சுதந்திரிச்சு எடுத்தீங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்க போகணும். நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம பேசினோம், கேட்டோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் அதெல்லாம் நமக்கு சொந்தமாக மாற்றிக்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்கிறேன். எத்தனையோ வாக்கு தத்தங்களை, எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை, எத்தனையோ விதமான ஆண்டவருடைய அழகழகான நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை எத்தனையோ கேட்டுட்டோம். கேட்ட அளவு வரைக்கும் சந்தோஷம். இப்போ எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, ஆண்டாக இந்த 2024 மாறட்டும். எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ் பையர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எப்படி டிசம்பர் 31 2023 எப்படி இருந்தோமோ அப்படி தான் இந்த டிசம்பர் 31 2024 முடிக்கும் போதும் அப்படி தான் இருப்பாங்க. சும்மா கடந்து போகலான்னு நினச்சவங்களால அவ்வளோதான் முடியும். இன்னைக்கு நான் நீங்களும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வருஷத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இந்த வருஷத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம். 2024 டிசம்பர் 31 ராத்திரி நிற்கும் போது அதை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரமாக ஆண்டவருக்கு நாம் செலுத்த போகிறோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். அது நம்ம கையில் இருக்குது. சொல்லுங்கள், அது யார் கையில் இருக்குது? நாம் சும்மா கடந்து போக போகிறோமா, சுதந்திரிக்க போகிறோமா? சுதந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு ராத்திரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் நமக்கும் நாம் ஞாபகப்படுத்திக்குவோம். சுதந்திரித்து கொள்ள பிரவேசி. Go in to possess. எங்கிருந்தோ வரும்ட்டு நீங்கள் சும்மா உட்காராதீங்க. நான் தான் உங்களுக்கு எதெல்லாம் சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே. ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபினான்ஷியலி, எல்லாம் எந்தெந்த ரீதியில் உங்களுக்கு சுதந்திரங்களை கொடுக்க போகிறேன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துலயே உங்கள் கால் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைங்க. சுதந்திரிக்க நீங்கள் பிரவேசியுங்கள். ஸ்டெப் ஃபார்வர்ட். சுதந்திரிக்க பிரவேசியுங்கள். சுதந்திரிக்க பிரவேசியுங்கள். உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துட்டு பேசின கதையவே பேசிட்டு, எனக்கு யாரும் இல்லை என்னை காப்பாற்றுறதுக்கு, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு மண்டையை மாவாட்டி விடுறதுக்கு எந்த இன்னும் வல்லமையான பாஸ்டர் யாரும் வரல, என் சர்ச்சுக்கு வரல, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காமல், எனக்கு வயசாயிருச்சு, இனி என்னால் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காம சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒரு ஆமைன்னு சொல்கிறேன். அதனால தான் யோசுவா 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா கேட்பார், நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட சுதந்திரத்தை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினதுக்கு அப்புறமும், அதை நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும், அதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும், அதை நம்பாமல் சில பேர் வனாந்தரத்திலே விழுந்து செத்து மாண்டதுக்கு அப்புறமும் இன்னும் இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, எந்த மட்டும் இப்படியே அசதியாக இருப்பீங்க? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி நிறுத்தி கேட்பார், how long will you slay like this? இன்னும் எத்தனை நாளையா இப்படி இருப்பீங்க? உங்க கண்ணுக்கு முன்னாடியே கானான் இருக்கு. நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. எத்தனை நாள் இப்படி இருப்பீங்க? சொல்லு, நீங்களே உங்களை பார்த்துக்கலங்க. இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே கேளுங்க, சத்தமா கேளுங்களேன். நீங்க கேட்கறது உங்க காதுக்காவது கேட்கட்டும், குறைஞ்சபட்சம் எனக்கு கேட்கலனாலும் உங்க இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? சத்தமா சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே? எந்த மட்டும் அசதியா இருப்ப? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருந்துட்டு போறோம்? ஒரு சராசரி வாழ்க்கையவே வாழ்ந்துட்டு, ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்ஷடாய்ங்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துக்கு பின்னாடி இறங்கி வரணுமா? அதுக்கு அங்கேயே கோயில் குளத்துல குட்டி செவத்துல அங்கேயே விழுந்து சேர்த்துருக்கலாமே. சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு பின்னாடி இறங்கி வர்றது சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்காக இல்லை.
சிலைகளை செய்து அதை விற்று பிழைப்பு நடத்துகிற ஆபிரகாமினுடைய குடும்பம், விக்கிரகங்களை செய்தெடுக்கிற குடும்பம். ஏகப்பட்ட விக்கிரகங்களை அவங்க அப்பா செய்திருக்கிறார். அவங்களுக்கு ஏகப்பட்ட சாமி தெரியும். எல்லா சாமியும் விட்டுட்டு எல்ஷடா என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பின்னாடி இறங்கி வர்றது, அங்கே ஆபிராமா இருந்து இங்கேயும் ஆபிராமா வாழ்ந்து இங்கேயும் ஆபிராமா செத்து போகிறதுக்காக இல்லை. அங்கிருந்து இறங்கி வெளியில வர்றது, ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனாக மாறி இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறி, அவரை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களும் ஆசீர்வாதமா மாறுற அளவுக்கு இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பின்னாடி இறங்கி வெளியில வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எந்த மட்டும் இப்படி அசதியா இருப்பீர்கள்? யோசுவா கேட்க, இந்த பூமியில எத்தனையோ பேர் இருக்கும்போது உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே தான், இன்னைக்கு ராத்திரி எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். நம்மளை விட திறமசாலிங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தமக்காக தெரிந்தெடுத்து அவருடைய சுதந்திரங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஹெரிட்டேஜை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனுடைய ஒரு உரிமையை நம்ம கையில கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு நீங்களே கேளுங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்பேன்? சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்பேன்? நம்முடைய சுதந்திரத்தை தேவன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம காலை நம்ம குறுக்கிக்கிறோம், எடுத்து முன்னாடி வைக்க மாட்டேங்கிறோம். நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டி இதை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் we drag our feet, நம்முடைய பாதங்களை கால்களை நம்ம பின்னாடி இழுக்கிறோம், இல்லைன்னா தயங்குறோம். தெரியுமா, செய்யலாமான்னு தயங்க வேண்டாம். இனிமேல் நாம பின்னாடி இழுக்க வேண்டாம், உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. நம்முடைய கேர்லெஸ்னஸ்னால, நம்முடைய அஜாக்கிரதையால, அசால்ட்டால, அசதியால தேவன் நமக்கு வைத்திருக்கிறத இந்த வருஷமும் நாம இழந்து போயிடக்கூடாது, இந்த முறையும் இழந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. So daily he bakes blessings to me. I used to pray like this. Daily he bakes blessings to me. தினமும் எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை சமைக்கிறார். டெய்லியும் எனக்காக புதுசாக சமைக்கிறார். புதுசாக சமைச்சு எனக்கு பரிமாறுகிறார். என் சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அதை பரிமாறுகிறார். அவர்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிற அளவுக்கு அவர் டெய்லி எனக்கு போடுற டேபிள், டெய்லி எனக்கு கொடுக்குற விருந்து அவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த மாதிரி he bakes the blessings daily unto me, daily unto me, ஒவ்வொரு நாளும். அப்ப இந்த முறை இழந்து போகக்கூடாது. இந்த முறை தேவன் நமக்கு சொன்னதை நம்ம வாழ்ந்தே ஆகணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? Hallelujah. See, once when God releases his word, ஆண்டவர் அவரோட வார்த்தையை எப்போ அனுப்புறாரோ அப்பவே அது தீர்க்க தரிசனமா மாறுகிறது. அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் நம்ம பாருங்க, போய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீ சொன்னதை செய்பவர், நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஏன்னா நீர் யார்? எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள. So when he releases his word, அவரோட வார்த்தை அவரோட வாயிலிருந்து புறப்பட்டு வருதுனாவே அது தீர்க்க தரிசனம் தான். அந்த வார்த்தை அப்படியே நிற்கும். அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்பி அவர்கிட்ட போகாது. மாறாக அவர் நமக்கு நேராக என்ன பேசினாரோ அதை நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி முடிச்சே தீரும். இட் இஸ் அவர் டியூட்டி, நம்மளோட வேலை, டு ஒர்க் ஓவர் இட் and to make it manifest. நம்ம வேலை அது. அவர் பேசிட்டார், கானான வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். அது வீணா, அது எத்தனை வருஷம் வந்தாலும், எத்தனை பார்வோன் எழும்பி எத்தனை தடையை கொண்டு வந்தாலும், எத்தனை எபேசியர்களும் ஏத்தியர்களும் இனி எத்தனை பேர் எழும்பி என்னென்ன பண்ணினாலும், அவர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் தான். அவர் சொன்னது தான். ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு சொன்ன அவருடைய வார்த்தையில ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா யோசுவா கேட்கிறார், நீங்க இப்படி எத்தனை நாள் இப்படி அசதியா உட்காந்து? ஏற்கனவே ஒரு கூட்டம் உட்காந்து போய் சேர்ந்துருச்சு, வனாந்திரத்திலே கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்களும் இப்படியே உட்காந்து நீங்களும் போய் சேர போறீங்களா? எந்த மட்டும் இப்படி அசதியா இருப்பீங்க? சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எகிப்திலே அடிமைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். பார்வோனுடைய ஒடுக்குதல், லேபர், அந்த அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அந்த சீட், அந்த விதையை எப்படியோ காப்பாற்றி இன்னொரு தலைமுறை அவங்க உருவாக்கி வச்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேயே பார்வோன் அழுத்தின அழுத்தத்துக்கு எல்லாரும் செத்து போயிருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த கூட்டமே இல்லாமல் போயிருந்திருக்கும். பட் அவ்வளோ அந்த ஜீவனையே கசப்பாக்கினாங்க. அந்த அளவுக்கு அழுத்தத்திலையும் அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து ஹெரிட்டேஜை கொண்டு வந்து, இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வந்து சுதந்திரங்களை பெற்று வச்சிருந்தாங்க.
சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு தடையா இருந்தது, வனாந்திரம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது, பார்வோன் பெரிய போராட்டமா இருந்தான், பாவம் பெரிய பிரச்சனையா இருந்தது. இத்தனையும் தாண்டி கடந்து இதுல ஒரு கூட்ட ஆட்கள் நம்பிக்கை இல்லாம வீணா வாயில வந்ததை பேசி வனாந்திரத்திலே செத்தும் போயிட்டாங்க. இப்ப நீங்க பாக்கி இருக்கிறீங்க, எந்த மட்டும் இப்படி அசதியா இருப்பீங்க? சுதந்திரத்து கொள்ள பிரவேசி. நம்ம கூட சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட லைஃப் அப்படியே நம்மளோட லைஃப்லையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மளால சில விஷயங்களை கால்குலேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். நம்மளோட சேர்ந்து இந்த பயணத்தை ஆரம்பிச்சவங்க, நம்மளோட ஒருவேளை நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி நம்மளை பெத்தெடுக்காமே அவங்க செத்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருந்திருக்கவே மாட்டோமே. அப்போ எப்படியோ அவ்வளோ உபத்திரவத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த லீனியேஜை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்த தலைமுறை என்ன செஞ்சிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. அது அவங்க இருந்ததுனால தானே உள்ளுக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சது. அப்போ நம்மளும் எத்தனையோ தாண்டி கடந்து இவ்வளோ தூரம் வந்தோம். நம்ம கூட இந்த விசுவாச பயணத்தில் சேர்ந்த எத்தனையோ பேர் நம்மளோட இருந்தாங்க. அவங்க பாதி பேரெல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் தேவனை விட்டு விலகி செத்து போயிட்டாங்க, பாதி பேர் தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்தை விட்டு விலகி ஓடி போயிட்டாங்க. அத்தனையெல்லாம் தாண்டி கடந்து நாம இது வரைக்கும் வந்து சேர்ந்தோம். இதுவே சந்தோஷம்னு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதைத்தான் யோசுவா கேட்குறான். இதுவே போதும்னு உட்காந்துட்டீங்களா? எந்த மட்டும் இப்படி நீங்க அசதியா இருக்க போறீங்க? சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிங்கள். எத்தனை பேர் ஒரு ஹalleluya சத்தமா சொல்லுங்க? ஹalleluya சத்தமா ஹalleluya. பாதி பேர் செத்துட்டாங்கயா, நீங்க தான் இருக்கீங்க. இப்போ உங்க முன்னாடியே இருக்கு, ஆனா நீங்க அதை பொசஸ் பண்ணாம இருக்க போறீங்களா? அதை சுதந்திரிக்காம நீங்க விட்டுற போறீங்களா? இல்ல, நீங்க எழுந்து ஃப்ரண்ட்ல போங்க, முன்னாடி நடங்க. போதும் உட்கார்ந்து இருந்தது போதும். எழுந்து தைரியமா காலை வைங்க. அது என்னோடது. கானான் எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது, எங்களுக்கென்றது. அது அது அங்க இருக்கிற வீடு, தோட்டம், கிணறு, அங்க இருக்கிற மரம், அங்க இருக்கிற செல்வம் எல்லாம் எங்களோடது. அந்த தேசம் எங்களோடது. இறங்கி பிரவேசிங்க, இறங்கி முன்னாடி நடங்க. அது உங்களோடது, பெற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் உட்கார்ந்துருந்தது மாதிரி இனிமேல் உட்கார்ந்துருக்காதீங்கன்னு யோசுவா சொன்னதை தான் இன்னைக்கு ராத்திரி அவரோட ஸ்தானத்தில் நின்று நானும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா விசுவாசம் என்பது கிரியை உள்ளது. யூ ஹாவ் டு மேக் இட். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை உங்கள் கிரியைகளாலும் நீங்கள் அதை என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் இட். அதை உங்கள் கிரியைகளாலும் நீங்கள் அதை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நீங்கள் விசுவாசிக்கிறது ஒன்று, நீங்கள் செய்கிறது ஒன்றுன்னா, படிக்கிறது ராமாயணம், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோயிலுங்கிற மாதிரி அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதை செயலுக்குள்ளாகவும் கொண்டு வரணும். நீங்க நம்புறீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் நீங்க சுதந்திரிக்கிறதுக்காகத்தான் உங்களை இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க நம்புறீங்கன்னா சுதந்திரீங்க. எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? ஹalleluya சத்தமா ஹalleluya. நிறைய நேரம் பிலீவர்ஸ் நம்ம ஆசீர்வாதத்தை கூறும் போதே எக்ஸைட் ஆயிடுறோம், சொல்லும் போதே எக்ஸைட் ஆயிடுறோம். இல்லை நம்ம ஜபத்துக்கு ஒரு பதில் வந்துருச்சுன்னு பரலோகம் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் போதே, கன்ஃபர்மேஷனை கொடுக்கும் போதே எக்ஸைட் ஆகும். அது நல்லது தான். பட் அங்கேயே நின்றக்கூடாது. ஆசீர்வாதத்தை அவர் நம்ம மேலே சொன்னார், சந்தோஷம். பட் அங்கேயே நின்றதா? அங்கேயே நின்றக்கூடாது. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? விட்டு புறப்பட்டு வெளியே ஸ்டெப் அவுட் பண்ணார். வெளியில காலை வச்சு என்ன செஞ்சாரு? ஆபிரகாம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு அவருக்கு சொன்னாரு. அப்பாடா, எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அது நடந்திருந்திருக்குமா? ஆபிரகாம் ஸ்டெப் அவுட் பண்ணி தைரியமா விசுவாசத்துல என்ன செஞ்சார்? கால் வச்சு இறங்கி அதை சுதந்திரித்து கொள்ள பிரவேசித்தார். அதனாலதான் என்ன செய்ய முடிஞ்சது? அவர் இந்த பூமியில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினோட தகப்பனாக இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த ஒரு மைண்ட் செட்டோட இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கிருந்து கடந்து போக போறோம். கர்த்தர் சர்வ வல்லவர், அவர் எல்ஷடாய், ஒரு மாற்றம் இல்லை. அந்த எல்ஷடாய் என்னோட பேசி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் ஒரு கியூமுலேட்டிவாக எங்கள் சபைக்கு கர்த்தர் இது நீங்கள் சுதந்திரிக்கிற வருஷம் பான்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நான் இந்த 2024 கடந்து போக போகிறதில்ல, மாறாக இந்த 2024 நான் என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு சொந்தமாக்கி சுதந்திரிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள பிரவேசிங்க. Step in, go in and possess, go in to possess, go in and possess இல்ல, go into possess. See, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சதுக்கு அப்புறமும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நாம தாமதம் பண்ணுவோம்னா அது ஆபத்தானது. சொல்லுங்க, அது ஆபத்தானது. சத்தமா சொல்லுங்க, அது என்னது?
சத்தமா சொல்லுங்க, அது என்னது? ஆபத்தானது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை எடுக்காம நாம இருப்போம்னா அது ஆபத்தானது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாம எடுக்காம விட்டுட்டோம்னா பிசாசு அதை நம்ம லைன்ல இருந்து என்ன செஞ்சிட முடியும்? அதை ஈஸியா எடுத்து தள்ளி போட்டுற முடியும். அதை நம்ம கிட்ட இருந்து அவனால் அதை பறிச்சிட முடியும். Once God has released his words, நான் நீங்களும் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தை நமக்குள்ளாக, அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ள எடுத்து அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியேட் செய்ய நாம் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து விட்டு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு நாம என்ன செய்யணும்? நம்ம உறுதியா நம்ம நிற்கணும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பிச்சிட்டார். இப்போ இது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட வேலை. அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி, நம்ம டெஸ்டினியோட கனெக்ட் பண்ணி, நம்ம முடிவோட கனெக்ட் பண்ணி அதை நமக்கு சொந்தமாக மாற்றிக்க வேண்டியது நம்மளோட வேலை. சொல்லுங்க, அது என்னோட வேலை. சத்தமாக சொல்லுங்க. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்க they just need to move for the possession. அவங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிங்க. all you have to do is just move. இது வரைக்கும் அசதியா இருந்தது போதும், இது வரைக்கும் அஜாக்கிரதையா இருந்தது போதும், இது வரைக்கும் அசால்ட்டா இருந்தது போதும். just move. லேவியர்கள் அதை வாசித்து சொன்னாங்க. நீ சொன்னீர் சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். just move, go in to possess. என்ன நான் சொன்ன மாதிரி விசுவாசம் என்பது கிரியை உள்ளதா இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ இன்னைக்கு ராத்திரி நாம் என்ன செய்ய போறோம்னா we are going to go in to possess. தைரியமா இறங்கி காரியங்களை செய்யுங்க. உங்களை ஆண்டவர் குருட்டுத்தனமா இல்லை, ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணும்போது தைரியமா என்ன செய்யுங்க? தைரியமா இறங்குங்க. அவர் சொல்லிட்டார், இதை அவர் துவக்கிறார்னா அவர் முடிப்பார். அவர் சொல்லியிருக்கிறார்னா அவர் கண்டிப்பா செய்வாருங்கிற ஒரு உத்தரவாதத்தோட உங்க வீட்லயோ, உங்க ஊழியத்திலையோ, உங்க படிப்புலையோ, உங்க எதிர்காலத்திலையோ, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்லையோ, உங்க பிஸ்னஸ்லையோ, எதுல வேணா இருக்கட்டும், go in to possess. எந்திரிச்சு நின்று இன்னைக்கு ராத்திரி போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திர நல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திர நல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவர் எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவர். நான் நீங்களும் நம்பி இறங்கி இருக்கிறது சாதாரணமான ஒரு தெய்வத்தை அல்ல, சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை நான் நீங்களும் நம்பி இறங்கி. அவர் மகிமையானதை நமக்குள்ள he has conceived greatness into us. அவரோட நமக்கு இருக்கிற நெருக்கமான தொடர்பு நமக்குள்ள ஒரு மகிமையை கன்சீவ் பண்ணிருக்கு. சொன்னாரு, நீங்க சுதந்திரிக்கப்பீங்கப்பா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தின் ஆண்டா இருக்கும். பூமி சுதந்திரிக்கும் கொடிகள், என் நாமம் மகிமைப்படும்படி, நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகள் நீங்கள். இது இந்த வார்த்தை நமக்கு சும்மா வரல, அவரோட நமக்கு இருந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இந்த வாக்குத்தத்தத்தை கன்சீவ் பண்ணி இந்த 2024 நம்ம கையில கொடுத்து, நம்ம விசுவாச கருப்பைக்குள்ள கொடுத்திருக்கு. You are about to possess the possessions this year. நீங்க ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்க போறீங்க. பட் எங்க விசுவாசிக்க தப்பு பண்றோம்னா,
அவர் சொன்னவர் எல்லாத்தையும் அவரே ராப் பண்ணி அவரே ஸ்பூன்ல வச்சு கொண்டு வந்து ஊட்டி விடுவார்னு இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசினார். எப்பா, சுதந்தரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள். நீங்க கையை ஊனி உட்கார்ந்துட்டீங்கன்னா, நீங்க காலை நீட்டி உட்கார்ந்துட்டீங்கன்னா, நீங்க அசதியா இருந்தீங்கன்னா, நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா, நீங்க அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுத்தேன் தான், அது வாக்குத்தத்தம் தான். ஆனா நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தா சத்ரு அதை உங்ககிட்ட இருந்து, அதைத்தான் மோசே கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், அவங்கள துரத்தி விட்டுட்டு இவங்களை சுதந்திரிக்க சொல்லு. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், துரத்தி விட மாட்டேன், அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாக மாறி போவாங்க. அவங்க உங்களுக்கு வேதனையை கொடுப்பாங்க, நீங்களும் நிறைய வேதனையை அனுபவிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா துரத்தி விட்டுட்டு சுதந்திரிங்கப்பா. உள்ளுக்குள்ள போய் சுதந்திரிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போங்க. உள்ளுக்குள்ள போய் சுதந்திரிக்கிறது இல்ல, சுதந்திரிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போங்க. யோசுவா கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்கள், எப்படி இன்னும் எவ்வளவு நாள் இப்படி how long will you slay like this? எந்த மட்டும் நீங்கள் இப்படி அசதியா இருப்பீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தும், கர்த்தர் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தியும் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? இந்த பயணத்துல எத்தனையோ பேர் உங்களோட பேர் சேர்ந்து வந்தவங்க செத்தே போனாங்க இந்த வனாந்தரத்துல. அவங்களால அக்கினி சூளைய விசுவாசத்தோட கடக்க முடியல. ஆழியின் தண்ணீரை அவங்களால விசுவாசத்தோட துதியோட கடக்க முடியல. அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பின்னிட்டு திரும்பி ஓடிட்டாங்க. சிலவங்க மாண்டே போயிட்டாங்க. ஆனா நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க, இது வரைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. பட் அதுவே போதும்னு நினைச்சு காலை நீட்டி இப்படி எந்த மட்டும் நீங்கள் இப்படி குண்டி அமைதியா அசதியா இருப்பீர்கள். சுதந்திரத்துக் கொள்ள பிரவேசிங்க. What is that which ஆண்டவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சொன்ன பிறகும், உனக்கு உத்தரவாதம் கொடுத்த பிறகும், ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா இன்னும் டிராக் பண்ணிட்டு, இன்னும் இழுத்துட்டு, இன்னும் பின்வாங்கிட்டு, அதனால என்ன பிரயோஜனம்? நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கலைன்னா, நீ ஒரு சுதந்திரவாளியா மாறலைன்னா, நீ அடிமையா மாறிடுவேங்கிறத, மறுபடியும் இந்த கடனுக்கு அடிமையா, மறுபடியும் இந்த வியாதிக்கு அடிமையா, மறுபடியும் இந்த பிசாசுடைய போராட்டங்களுக்கு அடிமையானவனாவே நீ 2025க்குள்ள போக வேண்டியதா போயிடும். பட் நான் சொன்ன வார்த்தையின்படி நீ ஒரு சுதந்திரிக்கிறவனா நீ மாறிட்டேனா, நீ 2025க்குள்ள பிரவேசிப்ப. when you finish this 2024, நீ இந்த 24 முடிக்கும் போது you will be a king. நீ ஒரு ராஜாவா இருப்ப, நீ ஆளுகை செய்றவனா இருப்ப. உனக்கு நீ அடிமையா இருக்க மாட்ட. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்துறீங்க என்னோடு கூட சேர்ந்து? I'm going to declare some prophecies over you. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாட்கள், இந்த ஆண்டு கர்த்தர் நீங்க சுதந்திரங்களை சுதந்திரிக்கும்படி செய்வார்? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்றீங்க? கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார். சொல்லுங்க, வாய்களை திறந்து ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள். கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார். நான் எங்க இருந்தாலும் எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் பிரவேசிக்க போகிறேன். நான் சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு என்னை கட்டி பின்னாடி இழுக்கிற எல்லா சங்கிலிகள் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகிறதுங்கிற வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா வல்லமைகளுடைய கிரியைகளும் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினாலே மடிந்து போகிறதுங்கிற வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆமென்? என்னுடைய கடந்த கால தவறுகள் என்னுடைய எதிர்கால சுதந்திரத்திற்கு அது தடையா இருக்க போகிறது இல்லை. என்னுடைய தவறுகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து மன்னித்து இருக்கிறார். ஆகவே நான் நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறேன். எல்லா வனாந்தரத்தை விட்டு நான் வெளியில வரப்போறேன். கடன்ங்கிற வனாந்தரத்தை விட்டு நான் வெளியில வரப்போறேன். வியாதி என்கிற வனாந்தரத்தை விட்டு நான் வெளியில வரப்போறேன். கர்த்தர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற நன்மையான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போவார். எனக்கு சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்படின்னா he is giving me new opportunities. புதிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என் கண்ணை மறைக்கிற சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு ராத்திரி நான் மாற்றி போடுகிறேன். நான் சுதந்திரிக்க போகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது இந்த உலகமே என்னை கொண்டாட போகிறது. ஆபிரகாம் சுதந்திரித்த போது உலகமே அவரை கொண்டாடி இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. இந்த 2024 இயேசுவின் நாமத்தினாலே நான் சுதந்திரிக்க போகிறேன். எந்த அளவுக்குன்னா இந்த உலகமே என்னை கொண்டாடுகிற அளவுக்கு. யோசேப்பு அவருக்குள்ள கன்சீவ் பண்ணி இருந்ததை அப்படியே சுதந்திரித்து பெற்றுக்கொண்டார்.
குடும்பமே அவரை கொண்டாடுச்சு. ஏன் யோசேப்பான்னு கொண்டாடுச்சு. I launch into fresh opportunities into every single one who stands with faith with me tonight. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இன்னைக்கு ராத்திரி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு புதிய வாய்ப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே உருவாக்கி பரலோகம் இன்னைக்கு ராத்திரி வேலை செய்கிறதுக்காக, கிரியை செய்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை பின்னோக்கி இழுக்கிற எல்லா விதமான ரிவர்ஸ் கீர்ஸையும், சத்துருடைய எல்லா ரிவர்ஸ் கீர்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ராத்திரி நாங்கள் உடைத்து மாற்றி பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போவதா. இந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, இந்த தேசத்தில் தேவன் எனக்காக வைத்தவைகளை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அதன் மேல் அமர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தினால மாற்றி போடுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, எத்தனை பேர் உங்க கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட நீரல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட நீரல்ல. செய்வதை காப்பவர் யாரும், நீ செய்வதை காப்பவர் யாரும் அல்ல. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்திடுவி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி மறைச்சி செல்வெல்லாம் போஷிப்பி. எந்தன் குறைவெல்லாம் நான் மட்டும் கால் எடுத்து முன்னாடி வச்சா சொல்லுங்க. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி மறைச்சி செல்வா வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி சுதந்திரத்துக் கொள்ள 2024 நாம் பிரவேசிக்கும் போது எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி மறைச்சி செழிப்பா வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. எல்ஷடாய் தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, எல்ஷடாய் சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசி. அவர் சர்வ வல்லவர், நீங்கள் சர்வ வல்லவருடைய புத்திரர்கள், நீங்கள் பிள்ளைக்கான சுதந்திரவாளிகள். அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறவர்கள். உங்களுக்குள்ளே பட்சத்தாரியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோருக்கு உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சகல சத்தியத்தில் உங்களை நடத்துகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். மனிதனால் செய்ய முடியாதவைகளை உங்களுக்காக செய்து முடிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லா வல்லமை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, வாக்குத்தத்தத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, வசதிகளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு, வாய்ப்புகளை உள்ளுக்குள்ள வச்சுட்டு, என்ன மட்டும் நீங்கள் அசதியா இருப்பீர்கள். சுதந்திரத்துக் கொள்ள பிரவேசிங்கள் என்ற வார்த்தைக்கு சத்தமா கைகளை கட்டி ஹalleluya. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே,
உங்க பிசினஸ்ல சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. உங்க படிப்புல சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. உங்க எதிர்காலத்துல சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. உங்க சரீர சுகத்துல சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. உங்க ஆவிக்குரிய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிங்க. நீங்க எங்க இருந்தாலும் முடங்கி இருக்காதீங்க. 2024 இனி நீங்க முடங்கி இருக்க வேண்டிய நேரம் நாள் இல்ல. பிரவேசிங்க, பிரவேசிங்க. பிரவேசிக்கிறதுங்கிறது பதுங்கி பதுங்கி ஒளிஞ்சு பயந்து உள்ள போறதில்ல. பிரவேசிக்கிறதுங்கிறது தைரியமா உள்ள பிரவேசிக்கிறது. பிரவேசிக்கிறதுங்கிறது பெரிய திட நம்பிக்கையோட உள்ளுக்குள்ள அது ஒரு மறைமுகமான ஒரு உட்புகுதல் இல்லை. அது பகிரங்கமா உள்ளுக்குள்ள வருது. அது பகிரங்கமா டிக்ளரேஷனோட உள்ளுக்குள்ள வருது. இது என்னோட ஆண்டு, இது என்னோட ஆண்டு, இது என்னோட தேசம், இது என்னோட நன்மை, இது என்னோட ஆசீர்வாதம், இது என்னோட சுதந்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இந்த பந்தயத்திலே இந்த பயணத்துல கர்த்தர் என்னோடு. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி அவர் என்னை பெருக செய்வார். நாம் பிரவேசித்தால் கர்த்தர் என்னை பெருக செய்வார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. நாம் பிரவேசித்தால் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நாம் பிரவேசித்தால் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். உட்கார்ந்திருந்தா இல்ல, பிரவேசி